நல்ல ஒரு பாட்டு நீங்க பாடி இருக்கிறது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இப்போ ஊர் உலகத்துக்கே தெரியும் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா நீங்க பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா லிப்ஸ்டிக் எடுத்து போடுவாங்க ஒரு லேயர். அதுதான் வந்து உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆனா உங்க அம்மா வந்து லிப்ஸ்டிக் போட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஷார்ட் வைக்கும்போது இப்படி வச்சுப்பாங்க. எதுக்கு போடுறாங்க என்னத்துக்குன்னு தெரியாது. ஆனா நல்லா அழகா போடுவாங்க. போட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட காமிப்பாங்க. இப்போ டக்கு டக்குன்னு பார்க்குறேன், ஒரு மரத்தாண்ட நிற்கிறீங்க, ஒரு கேரவன் பக்கத்தில் நிற்கிறீங்க, எங்கேயாவது வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நிற்கிறீங்க. 2 பேரும் சீட்டு விளாடுவீங்களா நின்று? இல்லை ஏதாவது கேம்ஸ் ஏதாவது விளாட்றீங்களா? சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க நினைக்கிறேன். அதுவும் இருக்கு சார். சார் பாடும்போது இங்க வந்து பாடும்போது ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பாடி காட்டிட்டு அதுக்கப்புறம் வருவா. அதுதான் பண்ணிட்டு இருப்பா. அவ்வளவுதான். அங்க நீங்க மட்டும் தான் கேட்பீங்க அந்த ஷெட் பக்கத்துல. ஆமா சார். நான் 2-3 வாட்டி பார்த்தேன். நான் ஓரமா பார்த்துட்டு போயிட்டேன். ஓகே, வேற யார் பேரண்ட்ஸ் இருக்காங்க? மக்காப்ஸ் நீங்க இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஜீவிதா இங்க இருந்து உங்க அம்மாக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, கம்முன்னு இருங்க, வாயே திறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடி ஆடி பார்க்குறேன் வீட்டில் வந்து. நைஸாக நான் பார்ப்பேன். ட்ரை பண்றாங்களா? டான்ஸ் ட்ரை பண்றாங்களா? வா வா ஒரு பாட்டு போடுறா டேய். அங்க இருந்து ஆடு. சும்மா ஆடு. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. ட்ரை பண்ணி இவ்வளவு அழகா பாடுனே. அடிமையா டான்ஸ். நான் அதனால தான் ஆடுறதே இல்லைண்ணா. ஆடாட இனிமேட்டு ஆடாது.